கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையை அடுத்த எலவனார்சூர் கோட்டை பகுதியில் மாடுகளை திருடி இறைச்சிக்காக விற்பனை செய்பவர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இது தொடர்பாக அகில பாரத இந்து மகாசபா அமைப்பின் மாநில செயலாளர் செந்தில் தலைமையில் உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக ஆசனூர் டு திருக்கோயிலூர் சாலையில் உள்ள ஒருவருடைய மாடுகள் காணாமல் போனதாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தாங்க. 10வது நாள் காலையில் அவங்க மாட்டு இறைச்சி கடையில் இருக்குமோன்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அவங்க அங்கே போய் பார்க்கும்போது அவருடைய செனமாடு ஆகப்பட்டது அங்கு அறுக்கப்பட்ட நிலையில் கடந்ததை கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்து காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்துருக்காரு. அந்த காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் அங்கேருந்து ஒரு 3 கூட்டு கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எங்களுக்கு போதுமானது அல்ல. இந்த பகுதியில் தொடர்ந்து இந்த மாடு திருட்டு என்பது அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. இதை உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி இந்த திருட்டு சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான பலி என்பவரை உடனடியாக காவல்துறை கைது செய்ய வேண்டும் என்று காவல் ஆய்வாளர் அவர்களிடம் நாங்கள் மனு கொடுத்திருக்கோம். அகில பாரத இந்து மகாசபா சார்பாக பேட்டை டு திருச்சி சேலம் மெயின் ரோட்டில் ஓப்பனாக மாட்டு இறைச்சி கூட செயல்பட்டு இருக்கு. அதை அகற்றணும். திறந்த வெளியில திறந்த வெளியில கால நேரத்தில் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களோ மற்ற ஆபீஸ் அலுவலகங்களுக்கு செல்லக்கூடியவர்களோ முகம் சுளிக்கும் வண்ணமாக அந்த இடத்துல மாட்டு இறைச்சி கடை செயல்பட்டு வருகிறது. அதை நகராட்சி உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதை உடனே அகற்ற வேண்டும். ஏனென்றால் மாட்டு இறைச்சி கடைக்கு அனுமதியே கிடையாது. நகராட்சி பேரூராட்சி பகுதிகளில் மாட்டு இறைச்சிக்கு அனுமதி வழங்கிய நகராட்சி நிர்வாகத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். இதை மாட்டு இறைச்சி கடைகளை உடனடியாக அகற்றணும். ஏன்னா இவங்க மாட்டு இறைச்சி கடைகள் வைப்பதனால விவசாய நிலத்துக்கு விவசாயிகள்கிட்ட இருக்கிற மாடுகள் திருடு போகிறது. அதை திருடிட்டு நைட்டோட நைட்டாக இன்னைக்கு கொடுத்துறோம். இன்னைக்கு கொண்டு கொடுக்குற மாடை இன்னைக்கே வெட்டுறது கிடையாது. இன்னைக்கு வச்சிருக்கிற மாடை பாதுகாத்து வச்சு மறாவது வாரம் வெட்டுறான். அவன் மாடுகளை தேடி ஈடிட்டு போலீஸ் நிலையத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவன் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறான். ஆனால் அவன் இவன் கொண்டு நோவாமல் வெட்டிட்டு அவன் பணமாயிட்டு போயிடுறான். அதனால் இதை தமிழக அரசு, மாவட்ட நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம், காவல்துறை இதை உடனடியாக இந்த மாட்டு இறைச்சி கூடத்தை தடுத்து நிறுத்த வேண்டும்.